ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 19வது வசனம். கடும் கோபி ஆக்கினைக்கு உள்ளாவான். ஆம் தேவ ஜனமே, கடும் கோபம் கொள்ளுவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதோ கோபிக்கிறதில் நாம் தாமதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கோபிக்கிறதற்கு தாமதமாயும் என்று சொல்லி நம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கோபம் இல்லாதபடிக்கு கடும் கோபத்திலே இருக்கிறவனை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கோபம் சாதாரண விஷயம் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். அது அந்த கோபமானது உங்கள் சரீரத்தின் அவயங்களையும் அழிக்கும், மற்றவர்களையும் அது என்ன பாதிக்கிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, பொறுமை உள்ளவர்களாக நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையையோ மற்ற ஆலோசனைகளையோ நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால், அவர்கள் உங்களை தள்ளவில்லை, கர்த்தரை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நினைத்து அமைதியாக செல்லுங்கள். நஷ்டம் அவர்களுக்குத்தான். மாறாக கடும் கோபம் ஊழியத்திலே நமக்கு வேண்டாம். குடும்ப வாழ்க்கையிலே கூட இதோ கணவன் மீது கோபமோ, மனைவி மீது கோபமோ, பிள்ளைகள் மீது கோபமா இருந்தாலும் அதை மிகவும் கடினமாக வெளிப்படுத்தாதபடிக்கு முதலாவது தேவ சமூகத்திலே சொல்லி, ஆண்டவரே இதை திருத்துங்கள் என்று சொல்ல பழகுங்கள் தேவ ஜனமே. ஆம், காயின் எப்படி எரிச்சல் கோபமாக மாறி கடுங்கோபமாக மாறி ஒரு கொலை செய்கிற அளவிற்கு தன் சகோதரனை வந்ததோ, அதுபோல இந்த நாட்களிலே கடும் கோபத்தில் இன்றைக்கு வாலிப சமுதாயம், உலகத்தில் இருக்கிற அநேகர், ஏன் இந்த வேதத்தை எடுத்தவர்களே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள். கோபம் வேண்டாம். கோபப்பட்ட மோசே கானானுக்குள் செல்ல முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், கோபம் நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும். எனவே கோபப்படாதிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் பொறுமைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார். ஆமென். நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. ஆக்கினைக்குள்ளாக நாங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு கோபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.